श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु अक्कलकोट महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। सद्गुरु साईनाथन अनुग्रहम ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகா யக்ஞத்தில் நாம் அனைவரும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா அக்கல்கோட் மகாராஜ் அவர்களின் சரித்திரத்தை பாராயணம் செய்து கொண்டே வருகின்றோம். ஒவ்வொரு வாரமும் இந்த சரித்திர சிரவணம் என்பது நம்முள்ள இருக்கிற நம்பிக்கையையும் பக்தியையும் ஸ்ரத்தையும் ஊக்குவிப்பதற்கு உதவியாக இருக்கும். இந்த சத்சங்கம் என்பது சௌனகாதி மகாமுனிகள் கண்டுபிடித்த ஒரு முறை. காலப்போக்கில் அது மறைந்தது. சாயிநாதர் நாம் அனைவருக்கும் அதனை அறிமுகப்படுத்தினாலும் நமக்கு அந்த சத்சங்கம் என்பது என்ன, அது எப்படி கையாள வேண்டும், அதை எப்படி பயன்படுத்திக்க வேண்டும், இது எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்தவர் ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள். மாஸ்டர் அவர்களின் முயற்சி, அவரின் தியாகம் எல்லாமே. எதுக்கு தியாகம் அப்படின்னு சொல்றோம்னா, நான் ஏதோ சாதிச்சிட்டேன், அந்த சாதிச்சது எனக்கு மட்டும் போதும், நான் ஜபமோ தபமோ பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில நான் மேன்மை அடைஞ்சால் போதும் என்று இல்லாமல் எல்லாருமேல இருக்கின்ற அளவற்ற அன்பினால் இத்தனை திருநூல்கள் அவர் எழுதினார். ஒரு ஃபேமஸ் ரைட்டர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், ஒரு திறமையான இல்ல ஒரு நல்ல நூலை எழுதி அச்சிட்டது அப்படின்னா யானை பிரசவித்த வலி எவ்வளவு இருக்குமோ, எவ்வளவு கஷ்டமோ அப்படி இருக்குமா அந்த வலி. அவ்வளோ முயற்சி பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொன்னார். எதுக்காக இது நாம் சொல்றோம்னா, மகான்களின் தியாகம், அவர்களின் தியாகத்திற்கு நாம் நன்றி தெரிவிப்பது என்பது சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு கொண்ட விஷயத்தை, புரிந்து கொண்ட விஷயத்தை 10 பேருக்கு சொல்வதுன்னு சொன்னோம். அந்த மாதிரி மாஸ்டர் இந்த மகா யக்ஞத்தை ஆரம்பிச்சு கொடுத்தாரு அன்பினால். சரி, இத்தனை மகான்களை மாஸ்டர் சந்திச்சிருக்கிறாரு. அத்தனை மகான்களின் அன்பை அவரு பெற்றிருக்கிறார். எதை கொண்டு? ஒருத்தருடைய சரித்திரம் எழுதணும் அப்படின்னாலே சில ஆண்டு காலங்கள் அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா 10 ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட 30 திருநூல்கள் எழுதியிருக்கிறார். அப்படின்னா அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அவரு சாய்நாதர் மேல கொண்டிருக்கிறார் பக்தியால் சாத்தியம். அனைத்து அவதூதர்களை அவர் சந்திக்கும் பொழுது அவர்களிலும் சாய்நாதரை தரிசிச்சார். இதனால பாபா மேல் இருக்கும் அளவற்ற பக்தியா, அந்த பக்தி மாஸ்டர் அவர்களை ஒரு சாதாரண மனிதனாக இருந்த மாஸ்டர் அவர்களை மனிதனாக, மகானாக, மகாத்மாவாக மாற்றியது. அதே பக்தி கொண்டு நீங்களும் அந்த நிலையை அடையலாம் என்று தெரிவிப்பதற்கு தான் மாஸ்டர் இத்தனை நூல்களை எழுதி சத்சங்கம் என்ற முறையால் நமக்கு அது ஒவ்வொரு வாரத்துல 2 நாள் விளக்கங்கள் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார். இந்த பக்தியால் இதெல்லாமே சாதிச்சாருன்னு சொல்றோம்ல. மகான்கள் எப்பொழுதுமே பொண்ணுக்கோ பெண்ணுக்கோ அடிபணிய மாட்டார், ஆசைப்படவும் மாட்டார். ஏன்னா அது ரெண்டுமே அவர்களுக்கு மண்ணுக்கு சமானம். ஒரு மண்ணுன்னு சொல்லக்கூடாது, தூசிக்கு சமானம். எதுக்காக அப்படின்னா, அக்கல்கோட் மகாராஜ் தரிசிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ராஜா வருவாருல்ல, கிரீடம் வச்சுக்கிட்டு வருவாரு. ஒரே ஒரு அடி அந்த மகுடம் எங்கேயோ போய் விழுந்துடும்.
அப்ப என்ன சொல்லுவாரு, உன்ன மாதிரி எத்தனை ஆயிரம் கணக்கான அரசர்களை என்னால உருவாக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்படின்னா அவங்களுக்கு ராஜ்யம், பொருள், இதுக்கு எது மேலையும் அவர்களுக்கு பற்று என்பது இல்லை. சரி, மகான்களை எப்படி அவர்களுடைய அருளை எப்படி நாம் பெறலாம் அப்படின்னு யோசிச்சா அது பக்தியால மட்டும்தான் சாத்தியம். இந்த அத்தியாயத்துல அந்த பக்திக்கான முழு விவரத்தை சொல்லி இருக்கிறாங்க. இது எல்லாமே படைச்சவங்க அவங்கதான். நாம் என்ன நினைச்சுப்போம், இந்த ஐஸ்வர்யம் இது எல்லாமே எனது, எனக்கானது, நான் சம்பாதிச்சு வச்சது அப்படின்னு யோசிப்போம். ஆக்சுவலா இந்த தேகம் பஞ்சபூதங்களால உருவாக்கப்பட்டது. அதுல காற்றுன்றது ஒண்ணு இல்லைன்னா இது எதுக்குமே உதவாது, அதனுடைய வேலையும் முடிஞ்சிடும். இந்த ஞாபகம் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். இந்த நான் என்ற அகங்காரம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. பரோடா அரசன், அந்த காலத்துல எல்லாமே அரசாண்மைதான் நடந்துட்டு இருந்தது. இந்த பரோடா அரசனுக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த அக்கல்கோட்டை இருக்கிற மக்களுக்கு, அந்த ராஜ்யத்துக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சது. சுவாமி அங்கேயே இருக்கிறாரு, மற்ற நாடுகள்ல இருந்தும் சுவாமி தரிசனத்துக்கு நிறைய பேர் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பொறாமப்பட்டுட்டே இருந்தார். அந்த பரோடா அரசன் என்ன பண்ணாரு, மல்லாராவ் கைக்வாட் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப பொறாம, நம்ம நாட்டுக்கு அவ்வளோ பிளஸிங்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை எப்படியாச்சு நம்ம ராஜ்யத்துக்கு கொண்டு வந்துடணும், சாதுவதமாக சுவாமியை நிரந்தரமா இங்கேயே நம்மளுடைய சம்ஸ்தானத்திலேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாரு. அதை யோசிச்சு அவருடைய சம்ஸ்தானத்துல இருக்கிற அனைவரையும் கூப்பிட்டு, பண்டிதர்களை எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு அவருடைய எண்ணத்தை சொன்னார். அந்த எண்ணத்தை சொல்லும் பொழுது, இந்த மாதிரி சுவாமிய அங்கிருந்து கொண்டு அக்கல்கோட்ல இருந்து கொண்டு நம்ம ராஜ்யத்துல தங்க வைக்கணும், இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு இது அசாத்தியம், சாத்தியமற்ற வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சும்மா இருந்தாங்களாம். அப்ப அவர் சொல்வார், யாரு இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டு வருவாங்களோ அவங்களுக்கு எல்லா செலவுகளோடைய சேர்த்து எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்றாராம். சரி, கடைசியில தாத்யா சாஹேப் என்ற ஒரு மந்திரி அவரு முன் வந்தார். சுவாமியே நான் இங்க கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு ஒரு சபதமும் செஞ்சார். அந்த அரசனுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஓகே அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவருக்கு காசு, குதிரை, யானைகள், சேவை செய்ததற்கு ஆட்கள் எல்லாரையுமே கொடுத்துட்டு அக்கல்கோட்டுக்கு அனுப்பி வச்சார். சுவாமிக்கு கொடுக்க சொல்லி நிறைய காணிக்கைகளையும் கொடுத்தார். அவரும் அக்கல்கோட்டுக்கு வந்தார். வந்ததுக்கு பிறகு அந்த தாத்தியா என்ன பண்ணாரு, சுவாமியோட சேவகர்கள் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையுமே பார்த்துட்டே இருக்கிறார், எல்லாரையும் கவனிக்கிறார். எல்லாருக்கும் அந்த மிட்டாயி, காணிக்கைகள் எல்லாமே கொடுக்கிறார். அப்புறமா அவர் வாட்ச் பண்ணது என்ன, சுவாமிக்கு மிக நெருங்கிய ஒரு பக்தர் யாரு அப்படின்னு சொன்னா சோழப்பா. சோழப்பா கிட்ட அவருடைய எண்ணத்தை சொல்றாரு. சுவாமி எங்க நாட்டுக்கு, அதாவது பரோடாக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன், அதுக்கு நீதான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்றார். சோழப்பா மிகவும் ஏழை, கஷ்டத்துல இருப்பவர். அவர் என்ன சொன்னாரு, இந்த தாத்தியா நீ சுவாமிய என் கூட அனுப்பிச்சு வச்சா 10,000 ரூபாய் தரேன்னு சொல்றார். இந்த 10,000 நம்ம இப்ப கணக்கு இல்லைங்க, அந்த கால கணக்குல பார்த்தோம்னா 1 கோடிக்கு நிகரான காசு அந்த 10,000. யாருக்கு வேணாலும் ஆசை இருக்காதா? காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டவங்க, ஏழை என்ன பண்ணுவாரு,
₹1000 கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, சுவாமி நீங்க மட்டும் அக்கல்கோட்டையை விட்டு பரோடா போனீங்கன்னா எனக்கு 10,000 கிடைக்கும் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட போய் கேக்குறாரு. அவர் ஆசை காமிச்சிட்டாரு இல்ல அந்த தாத்தியா சாஹேப். இவரும் அந்த மாதிரி ஒரு கேள்வி சுவாமி கிட்ட கேட்டுட்டார். இன்னசென்டா போய் கேட்டுட்டாராங்க. ஒரு நொடி வந்து காசுதான் பெருசு அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. கஷ்டப்படுற ஆள் தானே. சுவாமி சந்நிதி அதை விட பெரிதானது என்றது மறந்துட்டாரு சிவலப்பா. சுவாமி அவரும் வந்து காமெடியா பேசிட்டு இருக்கும் பொழுது தனிமையில ஒரு நாள் சொல்லிட்டாரு, சுவாமி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சுவாமி சிரிச்சுட்டு, ஓ அப்படியா, ஆனா அங்க பக்தி இல்லை அப்படின்னு சொன்னாராம். அங்க பக்தி இல்லைன்னு சொன்னாராம். இது பாபா சரித்திரத்திலையும் நடந்திருக்கு. பரோடா ராணி வருவாங்க. வந்துட்டு அந்த அம்மையார் என்ன பண்ணுவாங்க, குடத்து நிறைய தங்கம் கொடுத்துட்டு மசீதுக்குள்ள அனுப்புவாங்க. உடனே மஹல்சாபதி அது பார்த்த உடனே, பாபா இது தங்கம் அப்படின்னு சொல்லுவாரு. பாபா அவருடைய இதயத்தை தொட்டுட்டு, தங்கம் இதுவா அதுவா அப்படின்னு சொல்லுவார். ஒரு நொடியில மஹல்சாபதி முழிச்சுட்டு, உண்மையான தங்கம், உண்மையான ஒரு சந்நிதி நீங்கதா அப்படின்னு சொல்லுவார். அப்ப அது திருப்பி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் நடந்துச்சு. சுவாமி என்ன சொல்றாரு, அங்க பக்தி இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. சரி, இது கேட்டு சோழப்பா அவருக்கு வந்த கொஞ்சம் ஆசை எல்லாமே போயிடுச்சு. இன்னும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா என்னால முடியலன்னு சொல்லிட்டு தாத்தியாக்கு சொல்லிட்டாரு. சரி, இந்த தாத்தியா என்ன பண்ணாரு, சபதம் பண்ணிட்டு வந்திருக்காருல்ல, நல்லா யோசிச்சுட்டு, நம்ம வந்து குருச்சரித்திர பாராயணம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராமணர்களை கூப்பிட்டு, சுவாமி வந்து பரோடாக்கு வரணும்னு சொல்லிட்டு குருச்சரித்திர பாராயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அந்த சங்கல்பம் சொல்லி பாராயணம் பண்றாங்க. ஒரு பலனும் இல்லை. அப்புறமா வேற வழி இல்லாம குறுக்கு வழியில தான் சுவாமியை நம்ம கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு, சுவாமி குழந்தை மாதிரி விளையாடிட்டே இருப்பார்ல, சுவாமி இங்க வாங்க, சுவாமி அப்படி வாங்க, இப்படி வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பல்லாக்குல உட்கார வச்சு பூட்டிடுவார். அந்த பல்லாக்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் கொண்டு போயாச்சு. அது ஏற்ற முடியாதுல்ல பல்லாக்கூட. அதனால கதவு திறந்துட்டு உடனே சுவாமியை வந்து ட்ரெயின்ல ஏற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக் ஓபன் பண்றாரு. பண்ணி பார்த்தா அங்க சுவாமி இல்லை. வேற வழி இல்லாம, இன்னும் எதுவும் பண்றதுக்கு வேற வழி இல்லை, ஆசை காமிச்சாச்சு, அவரு அடி பண்ணியல. குருச்சரித்திர பாராயணம் பண்ண வச்சோம், அவரு அதுக்கும் முடியல. ஏதோ இந்த குறுக்கு வழியும் பார்த்தோம், அதுவும் முடியல அப்படின்னு அவர் நாட்டுக்கு கிளம்பிட்டார். இங்க பாருங்க, அவங்களுக்கு எதுக்குங்க தங்கம், ஆசைகள், மரியாதைகள், காணிக்கைகள்? கிருஷ்ண துலாபாரம் சத்தியபாமா எனக்கே சொந்தமாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு எவ்வளவு தங்கம் வச்சாலும் ஏதாவது பயன்பட்டதா? அதே மாதிரி இங்கேயும் நடந்தது. அவங்களுக்கு ஆக்சுவலா இப்போ குச்சேலர் வந்து என்ன கொடுத்தாரு? குச்சேலர் எனக்கு இது வேணும் அது வேணும் ஏதாவது கேட்டாரா? அதுதான் அந்த பக்தி. இவர் பார்த்தாரு, இவரால 3 வழியும் தேட முடிஞ்சது, ஒண்ணுமே பண்ண முடியல. சரி, இங்க நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். குருச்சரித்திர பாராயணம் சங்கல்பம் வச்சு பண்ணா அது நடந்துதானே ஆகணும் அந்த காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கல்கோட் சுவாமி சரித்திரத்திலேயே ஒரு தம்பதியினர், அவங்களுக்கு குழந்தை இல்லை, அந்த குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தத்தாத்திரேய சுவாமியை வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. 1000 பிராமணர்களுக்கு வந்து சாப்பாடு போடுறேன்னு வேண்டிப்பாங்க. குழந்தை பிறக்கும், ஆனா அந்த வீட்டு எஜமான் தவறிடுவாரு. அந்த அம்மா ஏதோ வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறாங்க. குழந்தை வளருது. இந்த வேண்டுதல நிறைவேற்றலையே அந்த அம்மாவுக்கு ஒரு மிகுந்த கவலை. ஏதோ அக்கம் பக்கத்தினருக்கு சொல்லிட்டு, இந்த மாதிரி என் மனசுல ஒரு கவலை இருக்கு, அது தீரவே மாட்டேன்னுது அப்படின்னு சொல்லி புலம்பச்ச அந்த அம்மா சொல்றாங்க, உங்க குலதெய்வம் தத்தாத்திரேய சுவாமி தானே, அவருக்கே நீ பிரார்த்தனை பண்ணு, அவரே உனக்கு நல்வழி காமிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா குருச்சரித்திர பாராயணம் ஆரம்பிப்பாங்க. ஒரே ஒரு பாராயணம்.
சுவாமி தத்தாத்ரேய சுவாமி கனவுல வந்து, நீ அக்கல்கோட்டைக்கு போ, அங்க ஒரு சுவாமி இருக்காரு, அந்த சுவாமிக்கு நீ சாப்பாடு கொடு, 100 பேருக்கு நீ நாராயண சேவை பண்ண மாதிரி கணக்கு அப்படின்னு சொல்றார். பாருங்க, ஒரு பாராயணத்துல இங்க நிறைய பிராமணர்களை வச்சு பாராயணம் பண்ணாங்க. அந்த பாராயணம் பண்ணதுக்கான பலன் அந்த பிராமணர்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா எண்ணம் தூய்மையானது இல்லை என்பதனால அந்த எந்த எண்ணத்துல பண்ணாங்களோ அந்த எண்ணம் அங்க நடக்கல. தூய்மையான பக்தியோடு அந்த அம்மையாருக்கு வந்து கவலை பாருங்க, வேண்டது என் வீட்டுக்காரர், அவர் தான் இல்லையே, எனக்கு என்ன, நான் வேண்டிக்கிட்டேன், ஆனா அவர் இல்லாம நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கல. யாரு வேண்டினாலும் ஒண்ணுதானே, ஐயோ என்னால தீர்க்க முடியலையே, உண்மையான தவிப்பு, அந்த உண்மையான பக்தி கொண்டு பாராயணம். தத்தாத்திரேய சுவாமியே கனவுல வந்தார். அந்த அம்மா வந்தாங்க அக்கல்கோட்டைக்கு, இவர்தான் சுவாமின்னு சொன்னாங்க. அவருக்கு பக்தியோட சாப்பாடு சமர்ப்பிச்சாங்க. சுவாமி சாப்பிட்டுட்டு, நம்ம எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடியே, எதுவுமே சொல்லல, அதுக்கு முன்னாடியே சுவாமி சொல்றாங்க, 1000 பேருக்கு கிட்டியது இந்த உணவுன்னு சொல்றார். கடவுள் பக்திக்கு மட்டும்தான் அடிமை. அந்த பக்தி கொண்டுதான் அவரிடத்திலிருந்து அனுகிரகம் பெற வேண்டுமே தவிர யுக்தியால வந்து முடியவே முடியாது. இந்த கிருஷ்ணர் காலத்துல இருந்து நடந்துட்டே வருது, ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகும். இப்போ வித்யாநகர் கோயில் கட்டும் பொழுது வெங்கைய சுவாமி வந்தாரு. யாருமே வெங்கைய சுவாமி கூப்பிடல. வெங்கைய சுவாமி வந்து 3 நாள் தங்கி இந்த சமாதி மேடை கட்டுற இடத்துல அவருடைய நித்திய அக்னிஹோத்திரத்தை வந்து வச்சார். 3 நாளும் செஞ்சார். அந்த பக்தியோட அந்த கோயில் கட்டும்போது எல்லாருமே குழந்தைங்க தான், காலேஜ் படிக்கின்ற குழந்தைங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு எதுவுமே இருக்காது, செய்யற வேலை நல்லா நடக்கணும், அவ்வளவுதான். அந்த பாராயணத்தின் பலனாக கூப்பிடாமலேயே வெங்கைய சுவாமி வித்யாநகர் கோயிலுக்கு வந்தார். அப்போ கடவுள் எதுக்கு அடிமையாகிறார் அப்படின்னா, நிறைய பூ போட்டு நிறைய காஸ்ட்லி நைவேத்தியங்கள் எல்லாம் வச்சு நான் தான் பூஜை பண்றேன்ட்டு 10 பேரை கூப்பிட்டு ஊரை கூப்பிட்டே சோறு போட்டாலும் அவர் அதை ஏத்துக்க மாட்டார். பாபா சரித்திரத்துல வந்ததா இல்லையா, ஒரு ராமநவமிக்கு மும்பைல இருந்து நிறைய பணக்காரர்கள் வந்தவங்க எல்லாமே நிறைய காஸ்ட்லியான நைவேத்தியங்கள் கொண்டு வந்து வச்சாங்க. அன்னைக்கு முன்னாடி நாள் செஞ்ச ஒரு ரொட்டியை வந்து வாங்கி சாப்பிட்டார் பாபா. ஒரு முதியவர் பையில இருக்கிற கல்லுக்கண்டு அவருக்கு இனிக்குது. கடவுள் பார்ப்பது மேல் இருக்கிற இந்த ஆர்ப்பாட்டங்களை அலங்காரங்களை இல்லை, உண்மையான பக்தி, நம் மனதில் குடிக்கொண்ட உண்மையான பக்தியை மட்டும்தான் கடவுள் பார்க்கிறார். அதுக்கப்புறமா ஆக்சுவலா சுவாமி அக்கல்கோட்டுக்கு எப்படி வந்தார்னா, சிந்தோ பந்த் அப்படின்ற ஒருத்தர், அவருக்கு வேற ஒரு ஊர்ல வேலை, அங்கிருந்து அக்கல்கோட்டுக்கு மாத்திட்டாங்க. சுவாமியை விட்டு போக அவருக்கு மனசு வரல. அப்ப சுவாமி கிட்ட வந்து, சுவாமி என்ன வேலையில வந்து அக்கல்கோட்டுக்கு மாத்திட்டாங்க, நீங்களும் என் கூட வாங்கன்னு கூப்பிட்டதும் சுவாமி அக்கல்கோட்டுக்கு வந்துட்டாரு. யாருக்காக? சிந்தோ பந்துக்காக வந்துட்டாரு. இது முன்னாடி அத்தியாயத்துல தான் படிச்சிருக்கிறோம். இங்க இத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் ஒண்ணுமே நடக்கல. இன்னும் சில நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த பரோடா சம்ஸ்தானத்துல வேலை செய்யற யஷ்வந்த் ராவ் அப்படின்ற ஒருத்தர், நான் இது சாதிப்பேன் சொல்லிட்டு கிளம்பி வந்தார். அதுக்கு ஒரு நல்ல நாள் வேற பார்த்தாராம். அந்த நல்ல நாள்ல சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அவர் முன்னாடி நின்னாராம். உடனே சுவாமி கோபமாக அவரை பார்த்துட்டு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம். அந்த பயத்தினாலே அவர் பேச முடியாம ஆயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு சுவாமியை பார்த்தாராம். பார்த்த உடனே சுவாமி சங்கிலி பூட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி சொன்னாராம். அதாவது விலங்கு, சங்கிலின்னு சொல்றதை விட விலங்கு பூட்டு அப்படின்னு சுவாமி சொன்னாராம். 3 முறை சொன்னாராம். யாருக்குமே அது புரியல. 2-3 நாள் கழிச்சு யஷ்வந்த் ராவ் வந்து அர்ஜென்ட்டா வர சொல்லி பரோடால இருந்து அவருக்கு காந்தி வந்தது. அர்ஜென்ட்டா கிளம்பி வரணும்னுட்டு போனதுக்கு அப்புறமா அவரே ஒரு கேஸ்ல வந்து மாட்டி அவரை வந்து கைது பண்ணிட்டு, அதாவது அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ள வச்சிடுவாங்க.
இங்க சிண்டோ பந்த் பாருங்க, அவர் அரசன் அல்ல, ஆனா அந்த பக்தியோட கூட்டத்துக்கே ஓடி வந்துட்டார் சுவாமி. மல்லாராவ் வந்து பரோடாக்கு அரசன், ஆனா அவருடைய காணிக்கைகள், பணம் எதுவுமே, வாகனங்கள் சேர்த்து அனுப்பிச்சாரு இல்ல, அது எதுவுமே சுவாமியை வந்து அசைக்க கூட முடியல. தாத்தியா செய்ய வச்ச ஸ்ரீ குருச்சேத்திர பாராயணமும் எந்த பலனும் கொடுக்கல. பிராமணனுக்கு வந்திருக்கலாம், இவருக்கு வரல. அதாவது பக்தியும் பணிவும் நேர்மையும் இல்லாத தாத்தியாக்கு இந்த நல்ல காரியங்கள் செஞ்சாலும் அது உதவவில்லை. ஒரு ஏழை பெண்மணி பாராயணம் வந்து ஒரே ஒரு பாராயணம் சுவாமி இதயத்தை வந்து கரைய வச்சது. அந்த அம்மா கையால உணவு வாங்கி சுவாமி சாப்பிட்டார். 1000 பேருக்கு சேர்ந்ததுன்னு சொன்னார். உன்னுடைய வேண்டுதல்ல இருந்து உன்னை விடுவித்தேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஏழை பக்தன் தானே சோழப்பா. அந்த சோழப்பா தாத்தியா காமிச்ச ஆசைக்கு வந்து அடிபணிஞ்சிட்டார். அவர் மிகுந்த நெருங்கிய பக்தனானாலும் அவருடைய வேண்டுதலையும் தள்ளப்பட்டது தானே. அதனாலதான் ஜீசஸ் சொல்வார் போல, ஊசி அந்த ஹோல் இருக்கும்ல, அதுல ஒட்டகம் கூட நுழைய முடியுமா, ஆனா செல்வந்தனால போக முடியாது அப்படின்னு சொல்லுவாரு ஜீசஸ். அந்த நூல் ஈஸியா போயிடும் நம்ம நினைச்சுப்போமா? நூல் இருக்கு, எடுத்து அப்படியே கோத்துருவோமா? அது நல்லா நசுக்கி 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 திருத்து அதுக்கப்புறமா தான் உள்ள அமிச்சா அது போகும். அது எனக்கு வலிக்குதுன்னு சொன்னா அப்படியே விட்டா அது போகுமா? போகாது. அதே மாதிரிதான் அதுதான் நம்மளுடைய அகங்காரத்தை வந்து நல்லா நசுக்கி 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 அது இல்லாம ஆக்குனதுக்கு பிறகுதான் ஸ்வர்க்க வாசலுக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வர்க்கம்னா எங்கேயோ இல்லைங்க, நாம் வாழும் இடத்துல தான் ஸ்வர்க்கமும் நரக்கம் இருக்கு. அது நம் கையில தான் இருக்கு. எந்த ஒரு சுச்சுவேஷன் ஆனாலும் நாம் அதை டீல் பண்றதுல புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு ஸ்வர்க்கம் நரக்கம் என்பது. இப்போ பணக்காரங்களுக்கு இருக்கிற அந்த அகங்காரம், அதாவது பணத்தாலையும் படிப்பாலையும் புகழாலையும் நிலையாலையும் அகங்காரம் வந்து மனிதனுக்கு வரும். அது குரு பாதங்கள்ல வந்து அதை விடணும். அடிபட்டு 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 தான் விடணும். அதை விட்டதுக்கு பிறகு அந்த நூலை வந்து நல்லா அப்படி க்ரஷ் பண்ணி உள்ள ஏத்துனா போகல. அதே மாதிரி அந்த அகங்காரம் போய் பணியும் பொழுது நாம் அவரின் அன்புக்கு தகுதி பெறுவோம். அவரின் அன்பு நாம என்னைக்கு ஃபீல் பண்றோமோ அதுதான் ஸ்வர்க்கம். கடவுளின் அன்புக்கு மிஞ்சிய ஸ்வர்க்கம் எதுவுமே இல்லை. அது நான் போனதுக்கு அப்புறமா நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அப்ப என்ன கிடைக்கிறது? இப்போ கிடைக்கணும். அது அமுதமாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் அவருடைய நேசித்தல் தானே, அதுதான் நமக்கு இப்ப கிடைக்கணும். அப்போ நான் ஸ்வர்க்கத்துல வாழ்ந்தேன்னு சொல்லலாம். அன்றாட நம் வாழ்க்கையில, நம் வீட்டுல நாம் செய்கின்ற வேலைகளால, நாம் பேசுகின்ற வார்த்தைகளால நம் வீடு ஸ்வர்க்கமாகவோ அல்லது நரக்கமாகவோ மாறும். இல்லாள் அப்படின்னு சொல்றாங்க. இல்லாள் இல்லத்தை ஆள்பவள், இல்லத்தை ஆள்பவள். என்ன ஆளணும்? ஆளுமை என்ன? எல்லாரும் மேல அதிகாரம் செலுத்துவதா? இல்ல, எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு ஏற்ப நடந்துகிட்டு தாம் வீட வந்து ஆனந்தமாக வெற்றிப்பவள் தான் இல்லாள். அந்த ஆனந்தம் என்பது நம்ம கையில தான் இருக்குன்னு நமக்கு எடுத்து சொல்பவர் குரு. அந்த ஆனந்தம் அவருடைய சந்நிதியால் நமக்கு கிடைக்கும். சரி, நான் பூஜாரில போய் உட்கார்ந்தா எனக்கு ஆனந்தம் கிடைக்குமான்னா அவருடைய சந்நிதினா என்ன? அவருடைய வாக்கை கடைபிடிப்பது அவருடைய சந்நிதி. இதுக்கு நமக்கு உகந்தது உதய பிரார்த்தனை. உதய பிரார்த்தனை மட்டும் போதும். அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தை, நான் பேசும் வார்த்தைகள் அனைத்தும் தங்களின் வார்த்தைகளாகவே ஆகட்டும் அப்படின்னும் போது
மற்றவங்களை குத்தி பேசுவோமா? சர்வ ஜனங்களிடத்திலும் உங்கள் பக்தியே மலரட்டும் அப்படின்னு சொல்றோம். மற்றவங்கள பக்தியை பார்த்து நாம திகத்தாளமா பேசுவோமா? மற்ற கடவுள்களை விமர்சிப்போமா? நான் செய்யும் காரியங்கள் அனைத்தும் தங்களின் சேவைகளே ஆக வேண்டும். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தண்ணி கேட்டா போதும், இப்பதான் உட்கார்ந்த அதுக்குள்ள தண்ணி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது சேவை எப்படி ஆகும்? கடவுளுக்கு நான் கொடுக்குறேன், மாஸ்டர் கேட்கிறாரு நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம். உட்கார்ந்த கஷ்டம்தான், எந்திரிச்சிட்டு 2 வாட்டி நாம் அந்த எண்ணத்தோட கொடுத்தோம்னா அடுத்த வாட்டி நாம் உட்காரும் போது அவங்க கேட்க மாட்டாங்க. அந்த லாஜிக் நமக்கு தெரியல. அதனாலதான் அங்க நரகமாக தோன்றது அந்த வாழ்க்கை. உயிர் பொழைப்பதற்காக உணவுக்காக நாம் வாழவில்லை என்று தெரிஞ்சுக்கிட்டோம்னா எது சாப்பிட்டாலும் நமக்கு திருப்தி என்றது கிடைக்கும். ஏன்னா அந்த சாப்பிடறதுக்கு முன்னாடி அவருக்கு பிரசாதமாக கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நைவேத்தியம் பண்ணோம்னா திருப்பி அது பிரசாதமாக நாம எடுத்துக்கிட்டோம்னா இது பாபா சாப்பிட்டது, அவருடைய உச்சிஷ்டம் அப்படின்ற எண்ணம் இருந்ததுன்னா அது அமுதமாக மாறிவிடும். நிறைய வாட்டி நாம் மீராபாய் கதையில கேட்டிருக்கிறோம். அந்த பக்தியை பத்தி தான் இங்க சொல்றாங்க. பாகவதம்ல ஸ்ரீஹரி சொல்லுவாராம், தான் அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்ச பக்தன் இடத்திலிருந்து எல்லாமே, அதாவது அவருடைய சர்வஸ்வம் செல்வங்கள் எல்லாமே நான் ஹரிப்பேன், அதாவது நான் எடுத்துப்பேன், அதுக்கு பிறகுதான் அனுகிரகிப்பேன் அப்படின்னு சொல்லுவார். நம்ம பாபா என்ன சொல்றாரு, நம்ம மாஸ்டர் என்ன சொல்றாரு? பாபா வாசி எல்லாரும் சொல்றான் அவர் ஃபக்கீருங்க, எல்லாமே எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு, வாழ்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம மாஸ்டர் நம்ம மாதிரி கிரகஸ்தன் தான். நீ அழகா வேலைக்கு போ, சம்பாதி, மனைவி மக்களோட சுற்றமும் நட்போட சேர்ந்து வசிக்கலாம், ஹாப்பியா வாழலாம். சம்பாதியத்துல கொஞ்சம் பசங்க படிப்புக்கு இல்ல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் யாருக்காச்சும் கொடு, போதும். இவ்வளவுதானே மாஸ்டர் சொன்னார். பிறகு உன்னுடைய டைம், உன்னுடைய நேரத்தை, அதாவது பாராயணம் இல்ல சத்சங்கம் இல்ல ஹாரதி, இதுல உன்னுடைய நேரத்தை செலுத்து அப்படின்னு கேட்டிருக்காரே தவிர நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இதுதான் வேணும், உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே எனக்கு கொடுத்துருன்னு சொல்லவே இல்லை. இதுக்காகத்தான் பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், ஆழ்வார்களின் சரித்திரம், நாயன்மார்களின் சரித்திரம் வாசிக்க சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா எவ்வளோ அவங்க பட்ட கஷ்டமா, அதுதான் கஷ்டம் என்பது. நமக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லை. அதாவது கஷ்டம் நான் எது சொல்றேன்னா, கடவுள் வைக்கின்ற டெஸ்ட், அவர் ஃபர்ஸ்ட் நல்ல டெஸ்ட் பண்ணிட்டு தானே அவர் அப்புறமா அனுகிரகம் கொடுக்குறாரு. அனுகிரகம் கொடுத்துட்டாரு, அவர் கோயிலையே அவர்களுக்கு இடம் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த அளவுக்கு டெஸ்ட் நம்மளால சுத்தமா தாங்கவே முடியாது. காதலின் வடிவம், அன்பின் வடிவமான அந்த சத்குரு நமக்கிட்ட கேட்டது, நான் உனக்கு அடிமையா தான் இருப்பேன், அப்படி வச்சுக்கோ அப்படிங்கிற அதுக்கு எளிதான மார்க்கத்தையும் மாஸ்டர் நமக்கு கொடுத்துட்டார். பாபா சொல்வார், நான் யாருக்குமே அடிமை கிடையாது, எல்லாரையும் காப்பாத்த நான் சில 1000 மைல்கள் வேலை செய்ய வேண்டியது இருக்குன்னு சொன்னாரு. அதே பாபா என்ன மறக்காம ஒரு நொடி கூட இருக்காதவன், எனக்கு அர்ப்பிக்காம சாப்பிடாதவனுக்கு நான் அடிமைன்னு சொல்லியிருக்கிறார் பாபா. எனக்கு என்ன சும்மா அப்படி எடுத்தாலே வாய்க்குள்ள போயிடும், கிருஷ்ணார்ப்பணம்ன்ற ஒரு வேர்டு கூட வராது. அது எதுக்காக வைக்காம சாப்பிடாத அளவுக்கு அடிமைன்னு சொல்லிட்டாரு. நம்ம தினம் சமைச்சு வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம். அது கிடையாது. அறுசுவை உணவு அந்த பிளேட்ல வைக்கும் பொழுது மைண்டை கண்ட்ரோல் பண்ணி பிரார்த்தனை பண்ணி ஆத்மார்த்தமா அவரை கூப்பிட்டு அவருக்கு சமர்ப்பிச்சுட்டு சாப்பிடுறதுதான். அதுலதான் இருக்கு டெக்னிக். கடவுள் நம்மளை எப்படி ஞாபகம் வச்சுப்பார் தெரியுமா? எதுக்காக சிறந்த பக்தி, உண்மையான பக்தின்னு சொல்றோம்னா, புரந்தரையை பார்த்து பாபா சொல்றாரு, இவன் இல்லாம நான் ஒரு பருக்கை கூட நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு புரந்தரையை பார்த்து பாபா சொன்னார்.
அந்த அளவுக்கு நம்மள ஞாபகம் வச்சுக்க முடியுமா நம்மளால கடவுளை? நமக்கு பிடிச்ச ஸ்மெல் வரனா மூக்காலேயே சாப்பிட்டுருவோம். அதுதான் உண்மையான ஒரு பக்தி. அந்த பக்தி பாபா தன்னுடைய குருவுக்கு சமர்ப்பிச்சாரு. அவரை பார்த்தாலே போதும், எனக்கு உணவு வேண்டாம், நீர் வேணாம் அப்படின்னு சொன்னாரு. அவர் பார்ப்பதிலேயே அவருக்கு அந்த ஆகாரம் உணவு வந்து விட்டது. நம்மள அப்படி பட்னி இருக்க சொல்லவே இல்லை பாபா. அவர் சொன்னது எல்லாமே பாராயணம், சத் சங்கம், ஹாரதி. இது ஆத்மார்த்தமா செய்ய பழகிக்கிட்டோம்னா நாம் அனைவருக்கும் அவருடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த உணவு பத்தி சொல்லும் பொழுது நம்ம நாக்கு அது நிறைய விஷயங்களுக்கு உடனே இது எனக்கு வேணும், உடனே இது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரியே பண்ணுமே தவிர யோசிக்க விடாது. அதே மாதிரி சுவாமி பக்தருக்கு ஒரு பக்தருக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாராம். எல்லாருக்குமே மிட்டாய் எல்லாமே கொடுக்கும்போது அவருக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாரு. இவருக்கு ஒரு வாட்டி பாரு, சுவாமி எனக்கு எதுவுமே கொடுக்கல, எப்பவுமே எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு, எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்ற கவலை வந்துச்சு. அன்னில இருந்து சுவாமி கிட்ட இவர் போகவே முடியலையா, எந்த சேவையும் செய்யவே முடியலையா. ஏன்னா இவர் சேவை செய்யற நேரத்துல தானே சுவாமி எல்லாருக்கும் மிட்டாய் கொடுப்பாரு. அதனால அப்ப எல்லாமே அவாய்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சா இவருக்கு. ஐயோ, ஏன் என்னால சுவாமி சேவையை செய்ய முடியலன்னு யோசிச்சார். பாருங்க, அவரா இருப்பதனால யோசிப்பாரு. இதோ நாமளா இருந்தாலும், நாமளேன்னு சொல்லிக்கலாம், நாமளா இருந்தாலும் திருந்துட்டாரா, இத்தனை நாள் இப்படி இருந்தாரு, இப்போ அவர் திருந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே திருந்தது பிறகு நாம என்ன செய்யறது இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். அந்த எண்ணம் வராம இவருக்கு எதுக்காக இந்த மாதிரி நடந்தது, எப்பத்துல இருந்து எனக்கு சுவாமி சேவையை செய்ய முடியாம போச்சு அப்படின்னு இவர் யோசிச்சாரு. யோசிக்கும் பொழுது இவர் தோணுச்சு, நான் என்னைக்கு அந்த பிரசாதம் மேல அந்த மிட்டாய் எல்லாருமே கொடுக்கும் போது அதுக்காக ஆசைப்பட்டேனோ அன்னில இருந்து சுவாமி சேவை எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்றது ஞாபகம் வந்துடும் அவருக்கு. சேஷாச்சாரி அவர் பேரு. அவர் நல்ல ஆச்சாரம் கொண்டவங்க, அக்னிஹோத்திரம் பண்ணுவாரு, 5 வீட்டுல மட்டும்தான் பிக்ஷை வாங்குவாரு. சுவாமிக்கு கோபம் இருக்கும்போது இவர் அனுப்பிச்சுதான் அவர் சுவாமியோட கோபத்தை கூல் பண்ணுவாங்க எல்லாரும். மற்ற பக்தர்கள் மாதிரி இல்லாம சேஷாச்சாரி தைரியமா சுவாமி கிட்ட போறவரு. சேஷாச்சாரிய பார்த்த உடனே சுவாமி சாந்தம் அடையவராம். எல்லாமே கொடுக்குற சுவாமி அவருக்கு மிட்டாய் கொடுக்க மாட்டார். இவர் கேட்கணும்னு ஒரு நாள் நினைச்சுப்பாரு. அன்னில இருந்து அவருக்கு அந்த வாய்ப்பும் வரல. சுவாமி தர்சனத்துக்கு வந்தாலும் சுவாமி தூங்கிட்டே இருப்பாரு. சுவாமி சேவைக்கான வாய்ப்பும் கிடைக்காது, தர்சனத்துக்கான வாய்ப்பும் கிடைக்காம போயிடு. பிறகு யோசிப்பார்ல, இது தெரிஞ்சிச்சு. உடனே அன்னில இருந்து நான் இனிமே சுவாமி கிட்ட எதுவுமே வேண்டக்கூடாது, எந்த கோரிக்கையும் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார். அது மட்டும் இல்ல, எனக்கு மிட்டாய் சாப்பிடணும்னு தோணும் போதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு, ஸ்தானம் இருக்குல்ல, பசு ஸ்தானத்துல உருண்டையாக செஞ்சு, ஸ்தானத்தை உருண்டையாக செஞ்சு காய வச்சு எடுத்து வச்சுட்டாரா. எனக்கு அதை சாப்பிட தோணும்னு போகும்போதெல்லாம் இந்த சாண உருண்டத்தை தான் நான் வாயில வச்சுக்கணும். எது எது எனக்கு வேணும்னு ஆசை வந்தாலும் என் நாக்குக்கு இதுதான் நான் கொடுக்கணும் அப்படின்னு அவரு அங்கிருந்து அந்த யோசனை பண்ண ஆரம்பிச்ச உடனே சுவாமி அவருடைய வயிறு பிடிச்சுக்கிட்டு, சுவாமி வயிறு பெருசா இருக்கும்ல, அந்த வயிறு 2 கையால பிடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு சிரிப்பு, தாங்க முடியாத ஒரு ஆனந்தத்துல சுவாமி சிரிச்சுட்டே இருக்காரா பெருசா. எந்த மகானுக்காவது தன்னுடைய பக்தன் கோரிக்கை ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்லும் போது அது சந்தோஷம் தானே, அது சந்தோஷம் தானே. அப்போ தன்னுடைய குழந்தை ஒரு ஒரு அடிக்டான ஒரு விஷயத்துல இருந்து, ஒரு கோரிக்கையில இருந்தோ இதுல இருந்து வெளியே வந்துட்டா அந்த தாய் தந்தைக்கும் எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதுதான் சுவாமிக்கு அந்த ஆனந்தம். சுவாமி அவ்வளவு ஆனந்தமா சிரிக்கிறாராம். இது மகா பெரியவருடைய சரித்திரத்திலையும் நடந்திருக்கு. காஞ்சி மகா பெரியவர் ஒரு நாள் அரைக்கீரை சமைச்சு ஏதோ கீரை சமைச்சிட்டு கொடுத்துருக்குறாங்க சுவாமிக்கு. அது 2வது வாட்டி கேட்டு போட்டுக்கிட்டாரா சாப்பிடறதுக்குன்னுட்டு. 2வது வாட்டி கேட்டு சாப்பிட்ட உடனே
அன்னில இருந்து தினம் கீரை தானா. ஒரு நாள் சுவாமி கேட்டாரா, ஏன்பா இந்த மாதிரி தினம் கீரை செய்றீங்க அப்படின்னு. அன்னைக்கு செஞ்சோமே, நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்களே, அதனால தினம் கீரைன்னு சொன்னார். உடனே அவர் அந்த கோசாலைக்கு போயிட்டு அந்த சாணத்தை எடுத்து வயல வச்சுக்கிட்டாரா. என்ன சுவாமி, இந்த நாக்கு தானே நீளமான ஒரு டேஸ்ட் கேட்டுச்சு, அதனால என் நாக்கு டேஸ்ட் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் செஞ்சாரா. சேஷாச்சாரி அந்த மாதிரி பண்ண உடனே சுவாமிக்கு மிகுந்த ஆனந்தம். எந்த ஒரு தந்தைக்கும் தான் குழந்தை இந்த வீக்னஸ ஜெயிச்சுட்டா அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் போல. சுவாமிக்கு ஆனந்தம். இப்போ நாக்குன்னு உடனே நம்ம எல்லாரும் டேஸ்டுக்கு போயிட்டோம். நாக்கு என்பது டேஸ்டுக்கு மட்டும் இல்லை, வார்த்தைகளுக்கும் சேர்த்துதான். தூட்டாவால் அடிபட்டா ஒரே நொடி போயிடுவாங்க, ஆனா வார்த்தையால அடிபட்டால் வாழ்க்கை முழுவதும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த வலி வலிச்சுட்டேதான் இருக்கும். அதுதான் வள்ளுவர் சொன்னார், தீனால் சுற்ற புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இந்த நாக்கை ஜெயிச்சுட்டா உலகத்தை ஜெயிக்கிற மாதிரின்னுட்டு வள்ளுவரை சொல்லிருக்கிறார். இந்த 2 வார்த்தையுமே சொல்லிருக்கிறார். அதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு இப்ப பூஜை பண்ணிட்டே இருக்கும் போது ஏதாவது ஒரு நைவேத்தியம் எடுத்துன்னு வரேன், இது இன்னைக்கு சுவாமிக்கு இந்த நைவேத்தியம் தான். அப்போ நம்ம மனம் அந்த டேஸ்டுக்கு தான் அந்த ஸ்மெல் பண்ணிட்டு அது சாப்பிட்டா வந்த அனுபவம் ஞாபகம் நாக்குல எச்சி வரும். வார்த்தைகளும் கோபம் வந்தா என்ன பேசுறோமோ தெரியாம பேசிடுறோம். இது அடக்கி ஆழ்ந்தோம்னா நம்ம சாய்நாதர் மாஸ்டர் அவங்களும் மனம் நிறைவா சிரிச்சுப்பாங்க. ஆஹா, என் குழந்தை இந்த ஒரு வீக்னஸ ஜெயிச்சுட்டா அப்படின்னுட்டு. ஆகையால் மாஸ்டர் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்தார் டீடைல்ஸ் என்னன்னா, உண்மையான பக்திக்கு நான் என்று உங்களுக்கு அடிமைதான் அப்படின்னு சொல்றார். அந்த உண்மையான பக்தியை நாம் பழகிக்கணும். நம்ம யாருமே பக்தர்கள் கிடையாது. பக்தர்கள், ஒரு பக்தன் அப்படின்னா தனிப்பட்ட விருப்பம் எதுவுமே இல்லாதவன் தான் பக்தனா. நான் மட்டும் 100% இல்லை, எனக்கு நிறைய கோரிக்கைகள் உண்டு. ஆனாலும் அதெல்லாமே என்ன பாபா என்ன சொன்னாரு, எல்லாரும் கோரிக்கையால் தான் வருவாங்க. அந்த கோரிக்கைகள் எல்லாமே தீர்ந்ததுக்கு பிறகு ஒரு நிலை அடைஞ்சிட்டு என்னை நாடி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது என் வாழ்க்கையில அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தந்தையிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். श्री सच्चिदानंद सद्गुरु अक्कलकोट महाराज की जय. सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.